அனைவருக்கும் வணக்கம். கடகராசி நேயர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையிலும், அதோடு மட்டுமல்லாது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று சொல்லக்கூடிய வகையில், வியந்து பார்க்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் இந்த ஜூன் மாதம் துவக்கத்தில் இருந்து முடிவதற்குள் கிரகநிலைகள் சந்திக்கக்கூடிய அபரிவிதமான மாற்றம் என்பது தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்த கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த மாதத்தின் துவக்கத்தில் லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார் வித்யாகாரகரான புதன். 2ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக விரயத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் ஜென்மத்திற்குள் நுழைகிறார். 3 இடங்களை வலு சேர்க்கக்கூடிய புதனின் அமைப்பால் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது 8ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ஜென்மத்தை விட்டு விலகுகிறாருங்க செவ்வாய் ஜென்மத்தை விட்டு விலகி குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். கடந்த சில மாதங்களாகவே நீச்சம் பெற்று வலம் வந்த சூழலில் தற்போது செவ்வாயின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தனஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து வலம் வர போகிறார். எனவே எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையிலும், குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் எளிதில் கைகூடக்கூடிய வகையிலும் சிறப்பான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே மிக வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சுக்கிரன் வலம் வர போகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு அதிரடியான பல வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. ஏனென்றால் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அவர் ஆட்சி பலம் பெற போகிறார். எனவே உறுதியாகவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல காரியங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் துவக்கத்தில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 15ஆம் தேதிக்கு பிறகு விரயத்தில் நுழைகிறார். எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே விடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்வது நல்லதாக அமையும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயம் உண்டு. உடல் நலத்திலும் சற்று மற்றவர்களுக்காக ஜாமீன் கொடுக்கக்கூடிய விஷயங்களிலும் கவனம் செலுத்துவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதிகமாக கண் விழிப்பதை தவிர்த்து ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு தருணமாகவும், உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாகவும் விரயஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் பிற்பகுதியில் சற்று கூடுதல் கவனம் தேவை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அங்கு மிக வலுவாக விரயத்தில் வலுவாக வலம் வரக்கூடிய குரு பல்வேறு வகையான விரயங்களை சுப விரயங்களாக மாற்றி கொடுக்கிறார். எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். அதே சமயம் நீதி தவறாத நடுநிலை தவறாத சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி 9இல் நுழைந்து விட்டார். பாக்கியத்தின்படி அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்திருந்தாலும் கூட 9ஆம் இடத்திற்குரிய பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ராகு அஷ்டமத்தில் இருப்பது சனியை ஒப்பிடுகையில் நிச்சயமாக சிரமங்களை தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசியின் அதிபதியான சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான அமைப்பில் வலம் வருகிறார். 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் அதிரடியான மாற்றத்திற்கான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்படி நவகிரகம் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க கடகராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் குடும்பஸ்தானத்திற்கு நல்ல மாறுதலையும் முன்னேற்றத்தையும்
ஏற்படுத்தி கொடுக்கிறது. குரு விரயத்தில் இருந்தாலும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நிறைவாக கைகூடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது 4, 6, 8 ஆகிய இடங்களையும் தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார். எனவே அஷ்டம பாதிப்புகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். பாக்கியத்தின்படி சனி ராகு இணைந்திருந்தாலும் கூட அத்தனை சிரமங்களையும் தகர்த்தெறியக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு பார்வை நிச்சயமாக நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கும். எனவேதான் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று சொல்லக்கூடிய வகையில் விரயத்தில் குரு இருந்தாலும் அஷ்டமத்தில் ராகு சனி இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அத்தனை வகையான அஷ்டம தோஷங்களும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருகிறது. எனவேதான் இந்த ஜூன் மாதம் என்பது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் பெரும்பாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக பெரிய அளவில் அலைச்சலோ சிரமமோ இன்றி எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. தற்போது முன்னேற்ற பாதையில் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மேலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாகவே உங்களை தேடி வரும். உத்தியோக ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் இந்த தருணத்தில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும் போது சனியும் பாக்கியத்தில் திருக்கணிதத்தின்படி வலம் வருகிறார். எனவே பல வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை தகர்த்தெறிவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. வெறுப்பை உமிழ்ந்து வந்த உயர் அதிகாரி நிர்வாகத்தினர் அமைப்பிலும் நல்ல மாறுதலை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் விரும்பிய எதிர்பார்த்த ஆசைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைவேறும். நல்ல வேலை, ஊதிய உயர்வு போன்றவை நிறைவாகவே உங்களை தேடி வரும். தொழில்துறை வியாபாரத்துறையில் பல்வேறு வகையான தோஷங்கள் சிரமங்கள் இனி நிச்சயமாக குறையும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. ஆனால் அதே சமயம் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம். அதனால் சில எதிர்பாராத சிக்கல்கள் வரலாம். எனவே அதுபோன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உட்பட முக்கூட்டு கிரகநிலைகள் பெரும்பாலும் லாபஸ்தானத்தையும் அபரிவிதமான நன்மையையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் எதிர்பார்க்கிறபடியே புதிய வாய்ப்புகள் சற்று தாராளமாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி திட்டங்களை செயல்படுத்துவதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காரியங்களும் கலைத்துறையில் நிறைவாக அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் மன வருத்தம் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை நிறைவாக கிடைக்குங்க. கல்வியில் மாணவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். கவனச்சிதறலை தவிர்த்து கல்வியில் கவனம் செலுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த ஜூன் மாதத்தில் உருவாகிறது. விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் நிறைவாக கிடைக்கும். கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.